இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்தவரை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு. அதை எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும். அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும். எனவே அதை நிர்வகிக்க இப்ப தமிழ்நாடு குறிப்பா இந்திய நிலமெங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளவு வருமானம் ஆண்டுக்கு, அந்த கோயில்ல வர்ற சொத்துக்கள், கோயில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியில் எப்படி செலவிடப்படுது, அந்த கணக்குகள் தெளிவா வரணும். அந்த கணக்கை அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியா வராது. இப்ப லட்டை நீந்தான் நான் ஒரு நாள் லட்டா வராதா, இந்த கோழி குண்டாயிருமா, என்ன ஆயிரும் லட்டு? அதை யார் ஒரு நாள் உருட்டும்டா, என்ன அது ஒண்ணும் கிடையாது, உருட்டு. அப்ப திருப்பதி தேவஸ்தானத்தில் 2 போடு, 2 கிறிஸ்தவனை போடு. நாங்க எதிர்த்து இந்த மாதிரி போறோம்னா தூக்கி ஜெயில போடு. தர்மத்தின் வழி நில்லுங்கள். ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக குடிமக்களை நசுக்குவது, நயவஞ்சகமாக ஒதுக்குவது, அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல. நாளை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம். அவர் அறிவுறுத்தியதுதான், தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்திருக்கிற மதமே என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறி போவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார். மதங்களும் சமயங்களும் வழிபாடுகளும் மாறிக்கொள்ளக்கூடியது. சிலர் சிவனை வழிபடுவார், சிலர் முருகனை வழிபடுவார், சிலர் கண்ணனை வழிபடுவார், சிலர் விநாயகரை பிள்ளையாரை வழிபடுவார். ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. என்னுடைய குலதெய்வத்தை நீங்க எல்லோரும் கும்பிட வேண்டும் என்று நான் சட்டம் இயற்ற முடியாது. என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி. இப்ப எங்க அண்ணன் கதிர் ராஜேந்திரன் இருக்கிறார், அவருக்கு வேற குலதெய்வம். ஆனால் என் அண்ணன் உடன் பிறந்த என் தங்கைக்கு என்னுடைய குலதெய்வம் வீரமாகாளி தான் குலதெய்வம். அது குலவழியே பிரிக்கப்படுது. அது ஏன் குலதெய்வத்தை தான் நீங்க எல்லாரும் கும்பிட்டாகணும் அப்படிலாம் குச்சி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வழிபாடு